viewers, welcome to Madam Cooks a Lot. குவிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காட்டுங்கன்னுட்டு நம்மளுக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வந்துட்டுருக்கு. அதனால நான் இன்றைக்கி உங்களுக்கு பிசிபெலேபாத் பவுடர்லேருந்து ஒரு அவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மீடியம் சைஸ் அவல் 2 கப் சேர்த்துக்கலாம். இந்த அவலை நீங்கள் சீக்கிரமாக கழுவி வச்சிடணுங்க. 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த அவல் சாஃப்டாக ரெடி ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த அவல் கிடைக்கலன்னா நீங்கள் திக்கான அவல் எடுத்துக்கலாங்க. அந்த அவலை 2-3 தடவை கழுவி நீங்கள் தண்ணியில் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான அவல் கிடைக்குங்க. இந்த அவலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் பிசிபெலேபாத் பவுடர். நான் ஏற்கனவே பிசிபெலேபாத் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கிறேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்களோட அவலை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அவல் தாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட 2 தக்காளி, ஒரு கொடை மிளகாய், அப்புறம் பச்சை பட்டாணி 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதனால் நான் முதல்லையே கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கிறேன். ஒரு வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு. வெஜிடபிள் எல்லாம் ஓவர் குக் பண்ணாமல் க்ரன்ச்சியாக குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீக்கிரமாக குக் ஆகிடும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பிசிபெலேபாத் பவுடரோட, அந்த அவலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பிசிபெலேபாத் பவுடர், வாங்கிபாத் பவுடர், அப்புறம் சாம்பார் பவுடர் இது 3 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சமையலை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ போஹா நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் துருவிய கொப்பரை, அப்புறம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையில் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அருமையான அவல் பிசிபெலேபாத் பவுடர்லேருந்து ரெடி. இந்த அவலை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாங்க. பேச்சுலர்ஸ், அப்புறம் ஒர்க்கிங் உமன்ஸ் இவங்க எல்லாருக்கும் இது ஒரு குயிக்கான ரெசிபின்னு சொல்லலாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.